सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ பிரவீன் பூர்வாத்தில் செகண்ட் பேப்பர் போட்டிருக்கான். தர்ஷினி கதாயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ அதில் டிப்பினி பார்த்துட்ருக்கோம். இது சரவணாந்திகளில் நடத்திட்டுருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. பேஜ் நம்பர் 451. இதில் ஃபஸ்ட்டு லெசன்லேயே மேரி பத்தினி வருது. அந்த இதில் நம்ம டிப்பினி பார்க்குறோம். நம்ம காந்தம் அப்படின்றது அந்த கேரக்டர், உங்களோட மெயின் கேரக்டர். இவரை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸ்ரீ முனி மாணிக்கியம் நரசிம்மராவ் தெலுங்குக்கு ஹாசிய லேக்ககை. முனி மாணிக்கியம் நரசிம்மராவ் தெலுங்கில் ஒரு நகைச்சுவை எழுத்தாளராக இருந்தார். மேரி பத்தினி உன்கி லிக்கி கஹானிகை. இவருடைய மேரி பத்தினி என்ற கதையில் இவர் எழுதிய கதையாகும். இஸ் கஹானிக்கு நாயிகா காந்தம். இந்த கதையில் முக்கிய பாத்திரமாக இருப்பவர் காந்தம் என்ற பெண்மணி ஆவார். ஆகே காந்தம் கா சரித்திர சித்திரன் கியா ஜாத்தாகை. இந்த கதையில் காந்தமுடைய கேரக்டர் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். காந்தம் கி சஹேலி ராஜமுந்திரி கே अस्पताल में சிக்கித்து சா பாரகிகை. இதில் காந்தத்தோடைய சகேலினா அவளுடைய ஃப்ரெண்டு ராஜமுந்திரிக்கு, அந்த ராஜமுந்திரி அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹஸ்பத்தால் அப்படின்னா ஆஸ்பத்திரி. அந்த ஹாஸ்பிட்டல் அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கா. சிகிச்சா அப்படின்னா ட்ரீட்மெண்ட். அங்கே உடல்நிலை சரியில்லாமல் அங்கே பெட்டில் அட்மிட் ஆகிருக்கா காந்தமுடைய ஃப்ரெண்டு. உஷே தேக்னேக்கே லியே யதி காந்தம் ஜாத்திகை. உடனே காந்தம் அந்த நியூஸ் தெரிய வருது. அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச உடனே அவளை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு காந்தம் நினைக்கிறா, போய் பார்க்கணும் அப்படிங்க நினைக்கிறா. உஷ்கே பதிக்கோ பி ஜானா படேகா. ஆனால் அவள் அதிகமாக தனிமையாக எங்கேயும் போனதில்லை. கணவரோட தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாளாம் காந்தம். இருந்தாலும் ஐசேமே இருந்தாலும் கூட சர்ச்சை ஜைதா ஹோகா. இருந்தாலும் 2 பேர் போயிட்டு வருதுங்க, செலவு அதிகமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு. கர்ச்சு அப்படின்னா செலவு, ஜெயதான அதிகம்னு அர்த்தம். ட்ராவல் செலவில் போயிட்டு அதிகமாகவேன்னு சொல்லிட்டு காந்தம் நினைக்கிறா. இஸ்லி ஆகையால் உஷ்கே பதி ஸ்வியம் ஜானிக்கு பாத்தி கர்த்தேங்க. உடனே அதனால் அவங்க கணவர் சொல்கிறாரு, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரட்டான் உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு காந்தத்தை மனைவிட்டு அவர் கேட்குறாரு. தோ வகு மான் லேத்திகை. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட காந்தம் சொல்கிறா. இஸ் தரகு வகு பரிவார்க்கா டீக்கு நிர்வாக கர்த்திகை. இவங்க 2 பேர் காந்தம் அவங்க கணவர் பரிவாரம் குடும்பத்தை சரிவான முறையில் நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாங்களாம். ஏன் அப்படின்னா தேவையானது மட்டும்தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. தேவையில்லாத அதிகம் செலவு செய்ய மாட்டாங்களாம். அந்த மாதிரி தேவையானது நிர்வாகம் குடும்பத்தில் சரியாக செஞ்சுட்டு வந்தாங்க. யாத்ரா மே கப்படே रुपये दिसाले आदि के की जाने का डर ரகத்தாகை. அப்போ யாத்திரா அப்படின்னா ட்ராவல். இந்த ட்ராவல் போக வர்றதுக்கு கப்படைன்னா துணி போயிட்டு வர்றதுக்கு துணி வேணும், துணி கொடுக்குறா. அப்புறம் ருப்பியனா போயிட்டு வர செலவுக்கு பணம் காந்தம் கணவன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறான். திசாலின்னா எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வச்சு இப்போ எல்லாம் மூணு வச்சு கொடுத்து அனுப்புகிறான். போயிட்டு வரட்டும் கணவனை போய் பார்த்துட்டு வரட்டுன்னு. இருந்தாலும் அவளுக்கு பயம் ஏற்படுதான் கணவனுக்கு. டர் ரகத்தாக. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் கொண்டு போகிற திங்ஸ்லாம் என்ன பண்ணுவாராம், ஒரு அதிகமாக விட்டுட்டு வந்துடுவாராம் எங்கே போனாலும். நகி காந்தம் கே பதி புல்கட்டு பீகை. ஆனால் கொண்டு போகிற பொருள் என்ன பண்ணுவாராம், அங்கங்கே மறந்து வச்சுட்டு வந்துடுவாராம். புல்கட் அப்படின்னா மறதின்னு அர்த்தம். அவருக்கு அதிகமாக ஞாபக மறதி அதிகமாக இருக்கான் காந்தத்துடைய கணவருக்கு. இஸ்லியே காந்தம் அப்படி பதிசு பார் ஸ்வாவதான் கர்ணிக்கே ககத்திகை. உடனே தன்னுடைய கணவருக்கு அப்படியே பதிசே தன் கணவருக்கு அடிக்கடி பார்னு அடிக்கடி ஞாபகம் பண்ணிகிட்டே இருப்பாள். கவனமாக இருங்க, கொண்டு போகிற பொருள் பத்திரமா கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாளாம் ககத்திகை. ஆகிக்கிறனா இறுதியாக காந்தம் கா டர் சச்சு நிக்கல்தாக. அவள் இறுதியாக உண்மையிலேயே அவள் பயந்த மாதிரி ஆயிடுச்சான். சச்சுனா உண்மைன்னு அர்த்தம், டர்னா பயன்னு அர்த்தம். அவள் எப்படி மனசில் நினச்சாலும் தன் கணவன் போகிறதெல்லாம் கொண்டு விட்டு வர்றாருன்னு நினச்ச மாதிரி என்ன ஆகிடுச்சோ அதே மாதிரி நடந்துதான். உஷ்கே பதி ருப்பியே பேண்டிங் அப்படின்னா சூட்கேஸு. திசால் அப்படின்னா எக்ஸ்ட்ரா திங்ஸு. சப்புன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அவர் இழந்துட்டு வந்துடுறான்.
குச்சி குச்சி காக்கர் லவுடு ஆத்தேகம் இதெல்லாம் தொலைச்சிட்டு வந்து மறுபடியும் வந்து வீட்டில் வந்து நிற்கிறாராம். நீ கொடுத்தது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நல்லா தொலைச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நிற்கிறாராம் காந்தகிட்டேருந்து. காந்தம் அப்படி பதிக்கு சுவாப சே கூபு பரிச்சித்துக்கேன். அப்போ வந்து காந்தம் வந்து தன்னுடைய வந்து கணவர் வந்து சுவாபம் அவரோட குணமே வந்து இப்படி தான் இருக்குது, அவர் நினச்ச மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு, அங்கே தொலைச்சிடுவாரா நினச்சா அதே போல் தொலைச்சி வந்து நிற்கிறாரு, அவரோட குணமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு மனதுக்குள்ள வந்து நினைக்கிறா, கணவன் நினச்சிட்டு இருக்கா. அகலேத்தின்னா அடுத்த நாள் வந்து அகலேத்தின் கோயி கூலி காந்தம்கே பதிக்கா பேட்டிங்கிலா லேத்தாக. உடனே வந்து அந்த கூலி அப்படின்னா வந்து பெட்டி தூக்குறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் பெட்டி திங்ஸ்லாம் தூக்குறாங்கல்ல, அவங்க வந்து ஒருத்தர் வந்து அந்த பெட்டி தூக்குற வந்து காந்தத்தோட அட்ரஸ் தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, உங்கள் கணவன் வந்து விட்டுட்டு அந்த பெட்டி சூட்கேஸ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு அதுக்கு அட்ரஸ் தெரிஞ்சு அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு கொண்டு வந்து. உஷே கோல்கர் பர் உஷ்மி ஏக்கு சாடி அவரு சோழிகை. உடனே வந்து சூட்கேஸ் வந்து அவர் திறந்து பார்க்குறா காந்தம். கோல்கர்னா திறந்து பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு புடவை இருக்குது, ஏக் ஷாடினா ஒரு சேரீ இருக்குது, அப்புறம் ஒரு ப்ளவுஸ் இருக்குது. அதை பார்க்குறா. யக்கு தேக்குக்கர் காந்தம் அப்படி பதிப்பர் ஷக்கு கர்த்திகை. உடனே தன் கணவர் மேலே வந்து அதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நாம் வந்து கொடுத்த பொருள் வேறு இருந்து சூட்கேஸில், ஆனால் வந்து இந்த சூட்கேஸில் வந்து புடவையும் ப்ளவுஸுமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து தன் கணவர் வந்து சந்தேகப்படுறா. ஷக்குன்னா வந்து டவுட்டு, சந்தேகப்படுறான். காந்தம் கோ அப்படி பதி சே பகத்தி பியார்கேன். தன் கணவர் மேலே வந்து அளவுக்கு அதிகமாக வந்து அவள் வந்து அன்பு வச்சுருந்தாலும் காந்தம். கிஸ்லியே ஆகையால் வக்கு ஐஷா கர்த்திகை ஃபிர்பி இருந்தாலும் அளவுக்கு அதிகம் அவ வந்து அன்பு இருந்தாலும் கூட வக்கு கிஸ் ஜககு பர் ஔஷத்து நாரிகோ லகத்திகம் இருந்தாலும் கூட ஒரு சராசரி பெண் எப்படி சந்தேகப்படாலும் அந்த மாதிரி வந்து இவ்வளோ வந்து அந்த சந்தேகன்ற இந்த இடம் வந்து அவளுக்கு அந்த மனதில் வந்துருச்சா. ஜககுன்னா வந்து அந்த பிளேஸ், அந்த இடம் வந்து அவள் மனதளவில் வந்து அப்படியே பதிஞ்சிருச்சான். இருந்தாலும் வெளியில் வந்து அவள் காட்டுக்கலையாம். பன் திறகு மினிட்டு ஹே அப்போ வந்து போட்டு மனம் வந்து வாட்டிகிட்டே இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் கழித்து பன் திறகு மினிட்னா ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு மனிதன் வராரு. சஜ்ஜன் சாடி அவரு சோழி மாங்கத்தே ஹுயே ஆத்தேகை. உடனே ஒரு மனிதன் வந்து காந்தம் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எங்களோட சூட்கேஸ் வந்து மாறிடுச்சு, ஒரே மாதிரி இருந்தனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புடவையும் ப்ளவுஸும் வந்து நான் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தட்டு வந்து கேட்க வராரு. ஆத்தேகை தப்பு காந்தம் சச்சாயி ஞான் பாத்திகை. அப்போ தான் வந்து காந்தத்துக்கு வந்து உண்மை வந்து புரிய வருது. சச்சாயினா உண்மைன்னு அர்த்தம். அப்போ வந்து சூட்கேஸாக மாறிடுச்சு, அவங்க கொண்டு வந்த சூட்கேஸும் ஒரே மாதிரி இருந்ததான், அப்போ இப்போ பெட்டி தான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வந்து புரிய வருது. உஸ்கா ஷக்கு தூர் ஹோத்தாக. உடனே அந்த சந்தேகம் வந்து ரொம்ப தூரம் ஓடியே போயிடுச்சான். அவன் மனம் வந்து வாட்டிகிட்டு இருந்தது ரொம்ப என்ன ஆகிடுச்சா, ரொம்ப தூரம் வந்து தான் கணவன் வந்து நல்லவர் தான், சூட்கேஸாக மாறிடுச்சு, அந்த உண்மை வந்து மனதுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இதாகிடுச்சான். வக்கு அப்படி பதி பர் டுகுனா பியார் வர்ஸ்தாத்திகை. அப்போ வந்து அவருடைய வந்து சந்தேகம் வந்து உடஞ்சே போயிடுச்சான், ரொம்ப தூரம் ஓடி போயிடுச்சான். அவள் ஓடி போனோடனே இப்போ என்ன ஆகிடுச்சான், அந்த அன்பு வந்து பியார் வர்ஸ்தாத்தி அப்படின்னா வந்து இன்னும் ஏற்கனவே அன்பு அதிகமாக இருந்து இன்னும் வந்து 2 மடங்கு வந்து அதிகமாக வந்து கூட ஆரம்பிச்சான் தன் கணவர் மேலே. வாஸ்தவ மே ஐசி சோட்டி மோட்டி பாத்திசை கிரகஸ்து ஜீவன் ஆனந்தமய ஹோத்திகை. இருந்தாலும் கூட வாஸ்தவமே ஐசி இருந்தாலும் கூட இது போன்ற வந்து சோட்டி அப்படின்னா சிறிய வந்து மோட்டினா சண்டை சிறிய சண்டை வந்தாலும் கூட அந்த கிரகஸ்துனா அந்த குடும்பத்தில் வந்து குடும்பத்தோட வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து ஏற்பட தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிற. ஆனந்தமய அப்படின்னா ஜீவன் அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து ஏற்படுது, சின்ன சண்டையில் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி வந்து ஏற்படுது. காந்தம் சரித்திர சித்திரன் இஸ்தரகு குபுகுவா. காந்தமுடைய வந்து இந்த வாழ்க்கை வந்து உண்மையிலே ரொம்ப நன்றாக தான் இருக்கிறது. ஜானனிவாலா ஜான்தேகை. இது எல்லோருக்குமே வந்து தெரியக்கூடியது. ஜான்யவாலனா எல்லாத்துக்கும் தெரியக்கூடியது. என்னவென்றால் ஹர்பாலி காந்தம் ஹீகை. அந்த எல்லோரும் குடும்பத்தில் வந்து குடும்ப தலைவியாக இருந்தாலும் எல்லோருமே இது வந்து இயல்பாக அது நினைக்கிறது தான்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.